1962ஆம் ஆண்டு அமெரிக்காவில் இருக்கும் அல்காட்ராஸ் சிறை உலகிலேயே மிகவும் பாதுகாப்பான சிறை என்று அழைக்கப்பட்டது. 3 பக்கமும் பனிக்குளிர் கடல், மிக வேகமான கடல் ஓட்டம், 24 மணி நேரமும் ஆயுதம் ஏந்திய காவலர்கள், இங்கிருந்து யாராலும் தப்பிக்க முடியாது என்று அமெரிக்க அரசே அதிகாரப்பூர்வமாக கூறிய இடம். அப்படிப்பட்ட சிறையில்தான் பிராங்க் மோரிஸ் என்ற ஒருவன் அடைக்கப்பட்டிருந்தான். அவன் அதிகம் பேசாதவன், சண்டையில்லாதவன், வெளிப்படையாக பார்த்தால் சாதாரண கைதி. ஆனால் அவனுடைய அறிவுத்திறன் மிகவும் உயர்ந்தது. அவன் தினமும் ஒரே மாதிரியான வாழ்க்கை நடத்தினான். காவலர்களுக்கு கூட எந்த சந்தேகமும் வரவில்லை. ஆனால் அவன் மனதில் ஒரே எண்ணம் மட்டுமே ஓடிக்கொண்டிருந்தது. இந்த சிறையிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்பதுதான். அவன் இருந்த அறையின் பின்புறத்தில் ஒரு சிறிய காற்றோட்டத் துளை இருந்தது. அந்த சுவர் மிகவும் பழையதாகவும் மென்மையாகவும் இருந்ததால் உணவு கூடத்தில் கிடைத்த ஒரு இரும்பு கரண்டியை பயன்படுத்தி தினமும் இரவில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சுவரை சுரண்ட ஆரம்பித்தான். ஒரே நாளில் இல்லை, ஒரே வாரத்தில் இல்லை, மாத கணக்கில் அவன் அந்த சுவரை மெதுவாக உடைத்தான். சுவரிலிருந்து விழுந்த தூசியை அவன் சட்டை பையில் வைத்துக்கொண்டு சிறை வளாகத்தில் யாருக்கும் தெரியாமல் தூவி விடுவான். இந்த திட்டத்தில் பிராங்க் மட்டும் இல்லை, அவனுக்கு பக்கத்து அறைகளில் இருந்த ஜான் மற்றும் கிளாரன்ஸ் ஆங்கிலின் என்ற சகோதரர்களும் அவனுடன் சேர்ந்தார்கள். மூவரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் சுவரை உடைத்தார்கள். இரவில் சத்தம் கேட்கக்கூடாது என்பதற்காக சிறையில் இசை ஒலிக்கும் நேரத்தில் அவர்கள் சுவரை சுரண்டினார்கள். இது அவர்களின் மிகப்பெரிய புத்திசாலித்தனமான முடிவு. ஆனால் அடுத்த பிரச்சனை என்னவென்றால், இரவில் காவலர்கள் அறைகளை சரிபார்ப்பார்கள். படுக்கை காலியாக இருந்தால் உடனே எச்சரிக்கை ஒலிக்கும். இதற்காக பிராங்க் ஒரு அதிர்ச்சி தரும் யோசனையை செய்தான். சோப்பு, பற்பசை மற்றும் கழிப்பறை காகிதத்தை வைத்து மனித முகம் போல ஒரு போலி தலையை உருவாக்கினான். சிறை முடிவெட்டும் இடத்தில் கிடைத்த முடியை அதில் ஒட்டினான். இரவில் அந்த போலித்தலையை போர்வைக்குள் வைத்தான். காவலர்கள் பார்த்தபோது கைதி தூங்கிக் கொண்டிருப்பது போலவே தோன்றியது. இதனால் அவர்கள் சந்தேகமே கொள்ளவில்லை. ஆனால் சிறையிலிருந்து வெளியேறிய பிறகு மிகப்பெரிய சவால் கடல்தான். அல்காட்ராஸ் சிறையிலிருந்து கரை மிக தூரம் இல்லை என்றாலும் அந்த கடல் நீர் பனிக்குளிர். நீந்தினால் உடல் உறைந்து போய் உயிர் போகும் அபாயம் இருந்தது. அதனால் அவர்கள் சிறையில் கிடைத்த மழைக்கோட்டுகளை சேகரித்து அவற்றை இணைத்து காற்று நிரப்பும் படகு ஒன்றை தயாரித்தார்கள். அதற்கு காற்று நிரப்ப சிறையில் இருந்த ஒரு சிறிய இசை கருவியை பயன்படுத்தினார்கள். இந்த அனைத்தும் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக நடந்தது. 1962 ஜூன் 11ஆம் தேதி இரவு அனைத்தும் தயாராக இருந்தது. போலி தலைகள் படுக்கையில் சரியாக வைக்கப்பட்டிருந்தன. மூவரும் காற்றோட்ட துளை வழியாக வெளியேறி சேவை சுரங்கம் வழியாக கூரைக்கு சென்று அங்கிருந்து மெதுவாக இறங்கி நள்ளிரவில் அந்த குளிர்ந்த கடலுக்குள் மறைந்தார்கள். அடுத்த நாள் காலை காவலர்கள் வழக்கம்போல் சரிபார்க்க வந்தபோது பிராங்க் மோரிஸ் எந்த அசைவும் இல்லாமல் இருந்தான். நெருக்கமாக தொட்டபோது அந்த போலி தலை கீழே விழுந்தது. உடனே முழு சிறையிலும் எச்சரிக்கை, கடற்படை, ஹெலிகாப்டர்கள், தேடுதல் குழுக்கள் எல்லாம் இயக்கப்பட்டன. ஆனால் அதிர்ச்சியாக ஒரு உடலும் கிடைக்கவில்லை. அமெரிக்க அரசு அதிகாரப்பூர்வமாக அவர்கள் கடலில் மூழ்கி இறந்திருக்க வேண்டும் என்று அறிவித்தது. ஆனால் பல வருடங்கள் கழித்து இந்த கதையில் திருப்பங்கள் வந்தன. ஆங்கிலின் சகோதரர்களின் குடும்பத்துக்கு பிரேசிலில் இருந்து அஞ்சல் அட்டைகள் வந்ததாக கூறப்பட்டது. பிரேசிலில் ஒரு பண்ணையில் 3 பேரின் புகைப்படம் எடுத்ததாக தகவல் வெளியானது. பிராங்க் மோரிஸின் குடும்பத்திற்கு பெயர் தெரியாத நபரிடமிருந்து மலர்கள் வந்ததாகவும் செய்திகள் பரவின. 1979ஆம் ஆண்டு FBI இந்த வழக்கை மூடியது. ஆனால் 2013ஆம் ஆண்டு அமெரிக்க மார்ஷல் துறை மீண்டும் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்தது. இன்று வரை உறுதியான முடிவு எதுவும் இல்லை. அவர்கள் உண்மையிலேயே உயிருடன் தப்பித்தார்களா அல்லது அல்காட்ராஸ் கடலிலேயே அவர்களின் வாழ்க்கை முடிந்ததா என்பது இன்னும் உலகம் முழுவதும் பதிலில்லாத கேள்வியாகவே உள்ளது. அதனால்தான் இந்த சம்பவம் உலகின் மிகப்பெரிய உண்மை சிறை தப்பித்தல் மர்மமாக இன்று வரை பேசப்படுகிறது. இப்படி மர்மமும் உண்மையும் கலந்த டார்க் கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டார்க் வாய்ஸ் ஓவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, பெல் பட்டனே ஆன் பண்ணுங்க. இந்த கதையை பற்றி உங்க கருத்தை காமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த டார்க் உண்மை கதையோட சீக்கிரம் சந்திக்கலாம்.